அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் தோழர் என்று அன்போடு போற்றப்படுபவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரின் அரசியல் எங்கிருந்து உருவானது, அவர் நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்புகள் என்ன மற்றும் சிறையும் அவருடைய போராட்டங்களும் நிறைந்த அவருடைய வாழ்க்கையின் முக்கிய தருணங்கள் பற்றி இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக விரிவாக பார்க்கலாம். அனைத்து கட்சியினராலும் தோழர் என அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர், மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர், சாதியத்திற்கு எதிரான போராளி என பன்முகம் கொண்டவர் தான் இவரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி உடல் நலம் சரியில்லாம மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அதன் பின்னர் உடல் நலம் தேறிய நிலையில மீண்டும் கவலைக்கிடமாக உள்ளார் என்று தகவல்கள் ஒருபுறம் வெளிவந்திருக்கு. அவருடைய இத்தனை வருட அரசியல் காலத்திலேயே மிக முக்கியமான விசேஷம் என்ன தெரியுமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடக்க நாளான 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி தான் தோழர் நல்லக்கண்ணுவின் பிறந்த நாளாகும். அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எந்த நாளில் தொடங்கப்பட்டதோ அதே நாள்ல பிறந்தவர் தான் நல்லக்கண்ணு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய நாளில் பிறந்த ஒரே தலைவர் நல்லக்கண்ணு தான். அனைவராலும் தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய நல்லக்கண்ணு இந்த கால அரசியல்வாதி அல்ல, அவரு பழங்கால அரசியல்வாதி. தன்னுடைய 100 ஆண்டு கால வாழ்க்கையில சொந்த செலவுக்காக கூட யாரிடமும் கையேந்தாதவர். 10 பைசா தனக்காக வேண்டும் அப்படின்னு பணமும் சொத்தும் சேர்க்காதவர். கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசளித்த போதும் கூட அந்த ரொக்க பணத்திலிருந்து 1 பைசா கூட தனக்கென எடுத்துக்கொள்ளாத மிகப்பெரிய தலைவர் அவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பேசும். காரணம், அவர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செய்த அர்ப்பணிப்பு ஏராளம். அவரின் இந்த தியாக வாழ்வு ஆவணமாக அகில இந்திய அரசியல்ல எந்நாளும் நிலைத்திருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊர்ல பிறந்தவர் தான் நல்லக்கண்ணு. அப்போது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துச்சு. இவருடைய தந்தை ராமசாமி, தாயார் கருப்பாயி. இந்த தம்பதியருக்கு 3வது மகனாக பிறந்தவர் தான். ஸ்ரீ வைகுண்டம் என்பது பூலோக கைலாயம் என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் பெயர் பெற்றது. பள்ளியில் படிக்கும் பொழுதே இவருக்கு நாட்டுப்பற்று தொற்றிக் கொண்டு விட்டது. மகாத்மா காந்தியை பார்த்துதான் இவர் தேசப்பற்று கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தாரு. தன்னுடைய 18 வயதுல கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்த இவர் முதலாக ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில 2000 மூட்டை நெல் களவாடப்பட்டதை கண்டறிந்து அது பற்றி ஜனசக்தி பத்திரிகையில எழுதினாரு. இதனை படித்த மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செஞ்சாங்க. நல்லக்கண்ணுவின் அரசியல் வாழ்க்கை இப்படிதான் ஆரம்பித்தது. இதனை தொடர்ந்து அவர் இனிமேல் மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய தாய் தந்தையிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிச்சாரு. முறைப்படி நல்லக்கண்ணுவுக்கு 14 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மேலிடமும் அப்போதைய தமிழக அரசும் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில அவருடைய தண்டனை காலம் 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுச்சு. நல்லக்கண்ணு சிறையை விட்டு வெளியே வரும் பொழுது இந்திய நாடு சுதந்திரம் பெற்றிருந்தது. அவர் ஒரு புது உலகத்தையுமே கண்டார் என்பது முக்கிய செய்தியாகும். புகழ்பெற்ற தாமிரபரணி ஆற்று மணலை பலர் உயரிய பதவியை கையில் வைத்துக் கொண்டு மணல் அள்ளி காசு சம்பாதித்தார்கள். இதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக வாதாடி தாமிரபரணி மணலை காப்பாற்ற போராடி வெற்றி பெற்று தந்தவர்தான் நல்லக்கண்ணு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்ட நல்லக்கண்ணு பலமுறை சிறை சென்றிருக்காரு. இன்றைய அரசியல்வாதிகள் போல் வந்தா பகட்டு இல்லாத தூய்மையான அரசியல்வாதியாக திகழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு. பொதுமக்கள் நலனுக்காக இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என அவர் சந்தித்த போராட்டங்கள் ஏராளமானவை. இதுல எதையும் அவருடைய பப்ளிசிட்டிக்காக அவரு பயன்படுத்தல. யாரிடமும் அவர் கை நீட்டி பணம் பெற்றதில்லை. அவரை பாராட்டி யாராவது பணம் கொடுத்தால் கூட அதை ஏழை எளியோர் அவர்கள் நலனுக்காக திரும்ப கொடுத்து விடும் பழக்கம் கொண்டவர். 25 ஆண்டு காலம் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தார். 13 ஆண்டு காலம் இந்திய பொது உடைமை கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக பணியாற்றினார். தோழர் நல்லக்கண்ணுவின் மனைவியோட பெயரு ரஞ்சிதம் அம்மாள். இவரும் ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்தவர்தான். அந்த ஊரை சேர்ந்த அண்ணாசாமி தேவன் மற்றும் சந்தோஷி அம்மாள் தம்பதிகளின் மகள்தான் இவங்க.
நல்லகண்ணு மற்றும் ரஞ்சிதம் ஆகியோரின் திருமணம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவரான ப. மாணிக்கம் தலைமையில நடைபெற்றது. இந்த தம்பதியருக்கு காசி பாரதி, ஆண்டாள் என 2 மகள்கள் இருக்கிறார்கள். ஆண்டாள் மருத்துவராக பணிபுரிந்து வர்றாங்க. நல்லகண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் ஸ்ரீ வைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய மணலிவிளை ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. திருமதி ரஞ்சிதம் நல்லகண்ணு 82 வயதாகிய நிலையில சென்னையில் வசித்து வந்தாங்க. அவருடைய முதுமை காரணமாகவும் உடல்நல குறைவு காரணமாகவும் தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தோழர் நல்லகண்ணுவோட 101வது பிறந்தநாள் விழா சமீபத்துல தான் கொண்டாடப்பட்டுச்சு. அப்பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் அப்படின்னு பேசினாரு. இது மட்டுமல்லாமல் நல்லகண்ணுவின் 94வது பிறந்த நாளன்று மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் உங்கள் பெற்றோர் வைத்த பெயருக்கு தகுந்தாற் போல நீங்களும் உங்கள் வாழ்நாளில் நல்லகண்ணுவாக வாழ்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு வாழ்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லகண்ணு கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் கால் தவறி கீழே விழுந்தார். அப்பொழுது அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. இதனை அடுத்து உடனடியாக சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதுல நல்லகண்ணுவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது தெரிய வந்திருக்கு. உடனடியாக தலையில் தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் ஒருபுறம் அளிக்கப்பட்டுச்சு. அவருக்கு 101 வயது ஆகிவிட்ட நிலையில உடலில் பல பிரச்சனைகளும் இருந்த நிலையில நரம்பியல் நிபுணர், இருதய நிபுணர் மற்றும் நுரையீரல் நிபுணர், தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் என பல்வேறு மருத்துவர்கள் அடங்கிய சிறப்பு குழு மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு. இருந்த போதிலும் நிலைமை மோசமானதால அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்துச்சு. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் மிகவும் அவரை நினைத்து வேதனை அடைந்தாங்க. இதில் சிறப்பு தகவல் என்னவென்றால், கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லகண்ணு 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில போட்டியிட்டாரு. மொத்த வாக்குகளின் 43.21% வாக்குகளை பெற்ற போதிலும் அவரு தோல்வியை தான் அடைஞ்சாரு. இவரை தோற்கடித்தவர் தான் சி.பி. ராதாகிருஷ்ணன், அதாவது இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி தொகுப்பு மூலமாக ஐயா நல்லகண்ணுவின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை மற்றும் அரசியல் வாழ்வு குறித்து முழுமையாக தெரிந்து கொண்டோம் அல்லவா? மேலும் இவரை போல இனி நம் தமிழ்நாட்டிற்கு தலைவர்கள் கிடைப்பார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறிதான். இவரை பற்றி நீங்கள் நினைப்பது என்னவென்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.